நெஞ்சத்தை கில்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. மதுமிதாவோட தங்கச்சி அதித்தி வந்துட்டு கௌதமோட வீட்டு அட்ரஸை வச்சு அவரோட மொபைல் நம்பரை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போது மது வந்துட்டு அவங்க வீட்டோட லேண்ட்லைன்லேருந்து கௌதமுக்கு கால் பண்ணுறாங்க. கௌதம் அது ஜீவா வீட்டிலேருந்து தான் கால் வருது அப்படின்னு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அட்டன் பண்ணதுமே மது வந்துட்டு சொல்கிறாங்க, எங்களுக்கும் திருப்பி தர தெரியும் அப்படின்னு சொன்னதுமே, ஹலோ என்ன வளர்றீங்க அப்படின்னு கேட்க, அப்போ மது வந்து சொல்கிறாங்க, அது ஒரு சாதாரண சின்ன ஆக்சிடெண்ட், அதுக்கு போய் இவ்வளோ பெரிய சீன் க்ரியேட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னதுமே, அப்போது கௌதம் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. அவங்க தங்கச்சி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டது தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்னது அது உங்களுக்கு சின்ன ஆக்சிடெண்ட்டா, ஒரு உயிர் போக இருந்துச்சு, அது உங்களுக்கு சின்ன ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு கோவப்படுறாங்க. ஹலோ இங்கே பாருங்கள், இந்த மாடர்ன் சிட்டியில் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரிலாம் நடக்க தான், சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யுது, அதுக்காக வந்து நாம் எதுவும் பண்ண முடியாது, இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் அப்படின்னு சொன்னதுமே கௌதம் வந்து இதை வந்து சந்தோஷ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன லேடியாக இருப்பாங்க இவங்க, இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளு அப்படின்னு சொல்ல, அப்போ மது வந்துட்டு, இங்கே பாருங்கள் தப்பு உங்கள் மேலே தான், நாங்கள் ஏதோ நல்லவங்களாக இருக்கவே நாங்கள் அமைதியாக இருக்கோம், நீங்கள் சும்மா இந்த மாதிரிலாம் எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிங்க, அப்புறம் நான் வேறு மாதிரி யோசிக்க வேண்டியது இருக்கும், ஏதோ நாங்கள் நல்லவங்களாக இருக்கவே மீடியா வரைக்கும் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலோ என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கௌதம் கேட்க, இங்கே பாருங்கள் இதோட இந்த பிரச்சனையை விட்டுருங்க, இதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க, நான் சொன்ன மாதிரி மீடியாவுக்கு போவேன்னு சொன்னேன்ல, அதை பற்றி நான் ரொம்ப சீரியஸாக யோசிக்க வேண்டியது இருக்கும், அவ்வளோதான் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆதித்தி கிட்ட வந்து என்ன ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆதித்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை வாங்கி வச்சுருவாங்க. அங்கே கௌதம் வந்துட்டு, என்ன ஃபேமிலி இவங்க கிட்டேயே போயிட்டு நாம் சம்மந்தம் வச்சுக்க முடியும், ரொம்ப சீப்பாக இருக்காங்க, இவங்க முகத்தெல்லாம் பார்க்குறதே நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு வந்து கௌதம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.